வணக்கம் தோழா. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வரலாறுல முதல் பாடம் பண்டைய இந்தியா தொடக்கம் முதல் சிந்து நாகரிகம் வரை அப்படின்ற பாடத்தை பார்க்க போகிறோம். முக்கியமான பாக்ஸ் மட்டும் புக் பேக் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவே போதுமானதான குரூப் 4 படிக்கிறதுக்கு இது போதுமானது தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பாருங்க, தீக்கோழி முட்டைகள். தீக்கோழி முட்டை ஓடுகள் இந்தியாவில் வரலாற்றுக்கு முந்தைய கால பண்பாடு நிலவிய இடங்களில் தீக்கோழிகள் இருந்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ளது. இப்பறவைகளின் முட்டை ஓடுகள் மணிகள் செய்ய பயன்படுத்தப்படுது. மணிகள் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மணி இந்த மாதிரி நினச்சிடக்கூடாது. மணி அப்படின்றது வந்து பாசி மணி, அதாவது இந்த அழகு பொருட்கள் அணிகலன்கள் செய்வாங்கல்ல அந்த மணி. ஓகேவா? இந்த படத்தில் காட்டுற பாருங்க, இதுதான். ஏன்னா அந்த முட்டை ஓடுவது தடிமனாக இருக்கும், பெருசாக வந்ததுனால செய்கிறாங்க. ஓகேவா? பாட்னே வந்து மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய இடம். பாட்னேயில் கிடைத்த தீக்கோழி முட்டை ஓட்டின் காலம் இதற்கு முன்பு 25,000 ஆண்டுகள் என கணிக்கப்படுகிறது. பிம்பேட்கா, பாட்னா ஆகிய இடங்களிலும் தீக்கோழி முட்டை ஓடுகள் கிடைத்துள்ளது. அடுத்து பாருங்க, தேரிகள் என்பன மணற்குன்றுகளால் உருவாக்கப்படும் கடற்கரை பகுதிகளாகும். இம்மண் வகை புத்துயிரிலியின் 2ஆம் காலகட்டத்தில் உருவாயிருக்கலாம் என நம்பப்படுகிறது. இது என்ன புத்துயிரிலியின் அப்படின்னா ஒன்று குழப்பையாதீங்க. உலகம் தோன்றின எடுத்து டைனோசர்ஸ் இதெல்லாம் தோன்றி அழிந்து மறுபடியும் புதுசா மனிதர்கள் இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் தோன்றுறது பார்த்தீங்களா, அந்த தோன்றக்கூடிய காலகட்டம் தான் புத்துயிரிலியின் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து 2ஆம் கட்டத்தில் அந்த உயிரினங்கள் தோன்றி அடுத்து 2ஆம் கட்டம் வரும்ல, அந்த கட்டத்தில் உருவாகியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தேரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மணற்குன்றுகள் கடற்கரை ஓரத்தில் இருக்கும். தூத்துக்குடி பக்கம்லாம் இருக்கு, அதனால தெரியும் உங்களுக்கு. ராமநாதபுரம் பக்கத்தில் இருந்திருக்கு. அடுத்து போவோம். மெகர்கரில் தொடக்ககால பல் மருத்துவம், அதாவது மனித மூதாதையர்களுக்கு மருத்துவ குணம் கொண்ட மூலிகை குறித்த அறிவு இருந்திருக்கிறது. வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் அவர்களால் தங்களது உடல் நலத்தை பராமரிக்க முடிந்தது. வாழ்க்கை முறை மாறிய போது புதிய நோய்கள் தோன்றின. அவற்றுக்கான மருந்துகளை கண்டறிய வேண்டியிருந்தது. புதிய கற்காலத்திலிருந்து மனிதர்கள் அரைத்த தானியங்களையும் சமைத்த உணவுகளையும் உண்டன. அதாவது பழைய கற்காலம் நம்ம படிச்சிருப்போம், அதுக்கு அடுத்தது புதிய கற்காலம். புதிய கற்காலம் அப்படின்றது சக்கரை கண்டுபிடிச்சதுக்கு அடுத்து உள்ள காலம் புதிய கற்காலம். சக்கரை கண்டுபிடிச்சவங்க என்ன செஞ்சாங்க? வேளாண்மை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வேளாண்மை செஞ்சதுக்கு அடுத்து அந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் சமைச்சு உண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி தானியங்களை சமைத்து உண்ணும் போது இவர் வந்து இந்த ஸ்டெப்பை தான் பார்த்துக்கணும். தானியங்களை சமைத்து உண்ணும் போது நம்ம வந்து சிக்கன் மட்டன்லாம் சாப்பிடும் போது இல்லை, தானியங்களை சமைத்து உண்ண ஆரம்பிச்சது தான் பல் கோளாறை உருவாக்கிச்சான். ஓகேவா? மாமிசத்தை கடிச்சு பிச்சு திங்கும் போதெல்லாம் பல் கோளாறு இல்லை உங்களுக்கு. ஓகேவா? பிரச்சனைக்கு வழிவகுத்தது உயிருள்ள ஒரு மனிதன் பல்லில் துளையிட்ட பழமையான சான்று, அதாவது பல்ல ஓட்ட போட்டு ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பழமையான சான்று எங்கே கிடச்சிருக்கு அப்படின்றத முக்கியம். மெகர்கரில் கிடச்சிருக்கு. ஓகேவா? மெகர்கர் அப்படின்றது புதிய கற்காலம் தான். மெகரில் கிடைத்துள்ளது இருக்காங்க. பல் மருத்துவத்திற்கான ஒரு முகவுரையாக தோன்றுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்க, தொல் தாவரவியலாளர்கள் பழமையான வேளாண்மையும் மனிதருக்கு சுற்றுச்சூழலுக்கும் இடையான உறவையும் குறித்து ஆய்வு செய்கிறார்கள். இது எப்படி கேட்கலாம்னா, இந்த இடத்த டேஸ் கொடுத்துருவாங்க யாருன்னு. ஓகேவா? பழமையான வேளாண்மை மனிதருக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையான உறவை குறித்து ஆய்வு செய்தவர்கள் யாருன்னு கேட்டுருவாங்க. கீழே வந்து உங்களுக்கு வந்து அகழ்வாராய்ச்சி செய்யக்கூடியவங்க, தொல்பொருள் ஆராய்ச்சி இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் தொல் தாவரவியலாளர்கள் தான் இதை பற்றி ஆராய்ச்சி போயிருக்காங்க. ஓகேவா? அடுத்து போயிடும். அப்படியே அடுத்த பாக்ஸ் என்னன்னு எங்கெங்க என்னென்ன பொருள் கிடச்சிருக்கு அப்படின்றது. சங்கு நாகேஸ்வரர் பாலகோட் அந்த பகுதியில் கிடச்சிருக்கு. வைடூரியம் ஹார்டுஹை அந்த பகுதியில் கிடச்சிருக்கு. கார்லியன் மணி லோத்தல் குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுக நகரம் அங்கே கிடச்சிருக்கு. ஸ்ட்ரீடைட் நுரைக்கல் தெற்கு ராஜஸ்தானில் கிடச்சிருக்கு. செம்பு தான் சிந்து சொல் நகரத்தில் முக்கியமான ஒரு இது. ஏன்னா வெண்கல காலம் சொல்லும்போது செம்பு காலம் தான். ராஜஸ்தானில் ஒரு ஓமன் பகுதியில் கிடச்சிருக்கு. டோரி செரட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படிவு பாறை பாகிஸ்தானில் உள்ள டோரி பகுதியில் காணப்படுகிறது. கரப்பா மக்கள் கத்திகளும் பிற கருவிகளும் செய்வதற்கு இந்த பாறையை செதுக்கி தான் செஞ்சுருக்காங்க. அதனால அந்த டோரி அப்படின்ற பகுதியில் கிடைச்சதுனால தான் அந்த கல்லுக்கு டோரி செரட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சிந்து சமவெளி நாகரிகம் தமிழ் நாகரிகம். இந்திய வரலாற்றில் நிகழ்ந்த முதல் நகரமயமாக்கத்தின் வெளிப்பாடு சிந்து நாகரிகமாகும். சிந்து நாகரிகத்தின் தோற்றுவித்தவர்கள் குறித்த செய்திகளும் விவாதத்திற்கு உரியதாக உள்ளது. சிந்து எழுத்துக்கள் பொருளை இன்னும் கண்டறிய முடியவில்லை. தென்னிந்தியாவில் கண்டறியப்பட்ட பெருங்கால தாளிகள், மெல்லிய கீறல்கள் எழுதப்பட்ட வாசகங்கள், சில இடங்கள் பெயர்கள் சிந்து நாகரிகத்துடன் தமிழ் பண்பாட்டுக்கும் இடையேயான உறவை நிறுவுவதற்கான சான்றுகளை முன்வைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டிலும் தென்னிந்தியாவிலும் இடைக்காலத்திலிருந்து தொடர்ச்சியாக மக்கள் வாழ்ந்து வந்ததற்கு பல தொல்லியல் சான்றுகள் உள்ளன. இவற்றில் சில சமூகங்கள் சிந்து பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்திருக்கலாம் என்பதை மறுக்க முடியாது. எனினும் உறுதியானதொரு முடிவுக்கு வர இன்னும் அதிக ஆய்வுகள் தேவை அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து என்ன போட்டிருக்காங்க? பழந்தமிழகத்தைச் சேர்ந்த ஊர்களான அரிக்கமேடு, கீழடி, உறையூர் போன்ற பகுதியில் இந்தியாவில் நடந்த
நகரமயமாதலின் பகுதிகள் ஆகும். அதாவது இரண்டாம் நகரமயமாதல் தான் இதெல்லாம். சிந்து சமவெளி முதல் நகரமயமாதல், இந்த பகுதிகள்லாம் இரண்டாம் நகரமயமாதல். இந்த ஊர்கள் சிந்து நகரங்களிலிருந்து மிகவும் வேறுபட்டதாக உள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா, அவ்வளோதான். அடுத்து போவோம். அடுத்துன்னு பார்த்துருவோம். அச்சூழியன் மரபு, சோகனியன் மரபு. இந்த அச்சூழியன் மரபு அப்படின்னு சொல்றது ஒரு கல்லை ரெண்டு பக்கமும் கூர்மையாக செதுக்கி பயன்படுத்தக்கூடிய மரபு. அதாவது பெரிய கல் எடுத்துக்கிறோம், அது ரெண்டு சைடும் கூர்மையாக செதுக்கி பயன்படுத்தக்கூடிய மரபு. சோகனியன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சின்ன கல், அதை எடுத்து ஒரு சைடு மட்டும் கூர்மையாக பயன்படுத்தக்கூடிய மரபு. ஓகேவா. இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் பழங்கால மக்கள் தொடர்கால பண்பாடு அவர்கள் பயன்படுத்திய கற்கருவிகள் அடிப்படையில் இரு மரபுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. கைக்கோடரை வகை கருவிகள் கொண்ட மரபு அக்சூலியன் மற்றும் கூழாங்கல்லில் செதுக்கி உருவாக்கப்படும் கருவிகளை கொண்ட மரபு சோகனியன் என்றும் அறிக்கப்பட்டது. இந்த அக்சூலியன் மரபு அப்படின்றது கைக்கோடாரிகள். இது வந்து நம்ம சென்னைக்கு அருகே உள்ள பல்லாவரம் அத்திரம்பாக்கம் அப்படின்ற இடத்துல 1863 ராபர்ட் ப்ரூஸ்புட் அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருப்பார். அதான் முதல் ஒரு ஆயுதம். ஓகேவா. அந்த அச்சூழியன் மரபு பெரும்பாலும் கோடாரிகளையும் வெட்டு கத்திகளையும் கொண்டது. சோகனியின் மரபு துண்டாக்கும் கருவிகளையும் அதை சார்ந்த வேலைகளுக்கான கருவிகளை மட்டும் கொண்டது. இன்றைய பாகிஸ்தானில் உள்ள சோகன் ஆற்றின் வடநீர் பகுதியில் நிலவிய மரபு என்பதால் இது சோகானிய மரபு என்று அழைக்கப்படுகிறது. அண்மையில் நடைபெற்ற ஆய்வுகளின் போது இதே பகுதியில் அக்சூலிய மரபு சார்ந்த கருவிகளும் கிடைச்சிருக்கு. எனவே தனித்தன்மை வாய்ந்த சோகனியன் மரபு என்ற ஒன்று இருந்ததாக கூற இயலாது என்கிறார் ஆய்வியலாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க, ஆய்வாளர்கள். ஓகே, அடுத்து போவோம். எக்கஸ் அப்படின்னா குதிரை, கழுதை, வரி குதிரை ஆகிய விலங்குகளை உள்ளடக்கிய ஒரு பேரினம். அந்த காலத்தில் எக்கஸ் அப்படின்னு குறிப்பிட்டது குதிரை, கழுதை, வரி குதிரை அதை குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி எலிபஸ் அப்படின்னு சொல்லி யானையை குறிப்பிட்டிருக்காங்க. போஸ் அப்படின்னு சொல்லி மாடுகளை குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம பொறுத்துகளோட கேட்கலாம். எலிபஸ் அப்படின்ற ஞாபகம் வந்துடும், ஏன்னா எலிஃபேண்ட் எலிபஸ் அப்படின்னுருச்சு. போஸ் அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா போஸ்ன்னு கூட மாடுகள் ரகம் இருக்கு, அதனால ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மேல் பழங்கால வழிபாட்டு தலம். மேல் பழங்காலத்தை சேர்ந்த ஒரு வழிபாட்டு தலமாக இருந்திருக்கலாம் என கருத தகுந்த ஒரு சிறு கட்டுமானம் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பாலகூர் அப்படின்ற இடத்துல அடையாளம் காணப்பட்டுள்ளது. செதுக்கப்படாத கற்கள் வட்ட வடிவில் சூழப்பட்ட ஒரு மணல்பாறையின் பாலம் இங்கு காணப்படுகிறது. இது தற்கால வழிபாட்டு தலங்களை ஒத்திருக்கிறது. ஓகேவா. இந்திய வழிபாட்டு தலங்கள் தேடலில் கிடைத்த மிக பழமையான சான்று இதுதான். வழிபாட்டு தலங்களுக்கான தேடலில் மிக பழமையான சான்று உத்தரப்பிரதேசத்துல பாலகூர் அப்படின்ற இடத்துல கற்களை அடுக்கி வச்சிருக்காங்க. அதுதான் அந்த இது. ஓகேவா. இந்த மாதிரி முக்கோண வடிவிலான கற்கள் மேற்பழங்கால வழிபாட்டு தலம். புக் பேக் ஆன்சர். எழுத்துக்கள் அறிமுகமாவதற்கு முந்தைய காலகட்டம் டேஸ் எனப்படுகிறது அப்படின்னா வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டம். ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வரலாற்றின் பழமையான காலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பழங்கற்காலம். அதாவது ஃபர்ஸ்ட் பழங்கற்காலம், அடுத்தது புதிய கற்காலம், சக்கரங்கள் முடிச்ச டைம், அடுத்தது செம்பு கற்காலம், சிந்து சமவெளி நாகரிகம் இருந்த அந்த டைம், அடுத்தது இரும்பு கற்காலம். ஓகேவா. இந்த வரிசையை பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் பழங்கற்காலம், அடுத்தது புதிய கற்காலம், அடுத்து செம்பு கற்காலம், அடுத்து இரும்பு கற்காலம். வரலாற்றின் பழமையான கற்காலம் எதுனா பழங்கற்காலம் தான். அவ்வளோதான். பழங்கற்கால கருவிகள் முதலில் டேஸில் அடங்க முடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1863 ராபர்ட் ப்ரூஸ்ட்புட் அப்படின்றவர் நம்ம சென்னையில பல்லாவரத்துக்கு அருகே இருக்கக்கூடிய அத்திரம்பாக்கம் அப்படின்ற இடத்துல ஒரு கை கோடாரி கண்டுபிடிச்சிருப்பாரு. அச்சூழியன் அந்த மரபு சேர்ந்த ஒரு கை கோடாரி. அதுதான் பழங்கற்கால கருவியில் முதலில் அடையாளம் காணப்பட்டது. ஓகேவா. மத்திய பிரதேசத்தில் உள்ள சன் பள்ளத்தாக்கில் உள்ள பாகூர் 1, பாகூர் 3 ஆகியவை டேஸ் நாகரிகம் நிலவிய இடங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து மேல் பழங்காலம் அப்படின்றது அமைச்சு. ஓகேவா. அடுத்து போவோம். மெஹர்கர் டேஸ் பண்பாட்டு தொடர்புடையது அப்படின்னா புதிய கற்காலம். மெஹர்கர் தான் விவசாயம் பண்ணதுக்கான இதே சான்றே இருக்கும், அதனால அது புதிய கற்காலம் அப்படின்றது இங்கே ஞாபகம். டேஸ் கல்வெட்டு குறிப்புகள் மெசபடோமியாவிற்கும் ஹரப்பாவிற்கும் இடையான வணிக தொடர்பை குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து ஹியூனிபார்ம் கல்வெட்டு. ஓகேவா. ஹியூனிஃபார்ம் கல்வெட்டு. பர்சஹோம் நிலவிய இடம். பர்சஹோம் அப்படின்றது காஷ்மீரில் இருக்கக்கூடிய புதிய கற்கால பண்பாடு ஒரு இடம் தான் பர்சஹோம். ஓகேவா. அடுத்து போவோம். தொடர்கால கரப்பா காலகட்டம் அப்படின்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. தொடர்கால கரப்பா காலகட்டம் அப்படின்றது போஆமு 3000 to 2600 வரைக்கும் உள்ள காலகட்டம். அடுத்து போவோம். ஹரப்பா மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதார வழிமுறையாக இருந்தது எதுன்னு கேட்டிருக்காங்க. வேளாண்மை. ஓகேவா. சிந்து நாகரிகம் ஏறத்தாழ டேஸிலிருந்து வீழ்ச்சி அடைந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. போஆமு 1900 வீழ்ச்சி அடைந்தது. போஆமு 1900 வீழ்ச்சி அடைஞ்சது. அவ்வளோதான். 10 கொஸ்டின் தான் இருக்குது புக் பேக்கு. மீண்டும் மற்ற வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட பிடிஎஃபை என்னோட டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப் வந்து டெலகிராம்லேயும் கொடுத்துருக்கேன்.
நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி தோழா, மீண்டும் சந்திப்போம்.